ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் பிரவீன்குமார். எல்லாத்துக்கும் டேஸ்டா சாப்பிட பிடிக்கும், அதுவும் தேடி தேடி போய் சாப்பிடுவோம். எத்தனை பேருக்கு இங்க டேஸ்டா சமைக்க தெரியும்? நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே எல்லாத்தையும் டேஸ்டா சமைக்க வைக்கிறது தான். இப்போ நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சிக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல இருக்க ஹோட்டல் அம்பாசிடர் பலவால. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நம்மளோட சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில செஃப் டேவிட் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அப்புறமா பிளேபேக் சிங்கர் சம்சுதீன் அவர்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செஃப், இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்ன செஃப்? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பயும் ஸ்டேக் வந்து பீஃப்லேயும் சிக்கன்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அம்பாசிடர் பல்லாவோட ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ் நம்ம எப்போயாவது ரொம்ப ரேராக தான் நம்ம சில ஷேப்பில் நம்ம பார்ப்போம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அதை வச்சு எங்களோட ரெகுலர் கெஸ்ட்டுக்கு நாங்கள் வித்தியாசமாக பண்ணி கொடுப்போம் சில விஷயங்கள். அதில் ஒன் ஆஃப் த டிஷ் இந்த பீட்ரூட் ஸ்டேக். இது வந்து பீஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். இது பார்க்கும்போது அழகாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் தானே அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ண முடியாது. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இப்போ இதை எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்கிறதுன்றதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் இதை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணலாம். சிம்பிள் டிஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அழகான பாடலோடு ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சியில் ராஜ் டிவி நேயர்களுக்காக என்னுடைய சகோதரர் மறைந்த பின்னணி பாடகர் ஷாவுல் அமீது அவர்கள் பாடிய பாடல்களை ஒரு தொகுப்பு அவர் மெட்லியாக பாடுறேன். கட்டழகை கண்டவுடன் கண்ணில் இல்லை உறக்கம், வெள்ளையனு சிவப்பனு ரெண்டும் சண்டை பிடிக்கும், காதலுக்கு இதுதான் பரம்பரை பழக்கம், ஸ்மூத்தாய் செல்லும் ஃப்ளாப்பி டிஸ் அவள் நெஞ்சை அள்ளும் டால்பி சவுண்ட் அவள், திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா, தேடி வருவாளா, ஆட ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம், வருவாளே அவள் வருவாளே, எந்தன் ஓர பார்வை எந்தன் உயிரை உறிஞ்சியதை அறிவாளா அறிவாளா, துரு து 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 துரு துரு து, அவள் வருவாளா அவள் வருவாளா. எலந்த காட்டில் பிறந்தவதானே லண்டன் மாடல் நடையதுக்கு, காஞ்சிபுரங்கள் ஜொலிக்கின்ற போது காற்று வாங்கும் உடையதுக்கு, உடம்பு வேர்க்கும் உஷ்ண நாட்டில் ஒரசி பேசும் ஸ்டைலதுக்கு, டக்கர் குங்குமம் மணக்கும் நாட்டில் ஸ்டிக்கர் போட்டு உனக்கு எதுக்கு, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறியே, உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, ஓசரம் பார்த்தே எங்கடுத்து சுளுக்கி போச்சு, கூட மேல கூட வச்சு குச்சனூறு போறவளை மெதுவாக செல்லேண்டி, உன் கூடையில வச்ச பூவு கூடலூரில் விசுதடி, குதி போட்டு வந்தேண்டி, கார விட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில, கரிசக்காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில, நெல்லு களத்து மேட்டில் எண்ணெய் இழுத்து முடிஞ்சுக்கிட்டு போறவளே, புது கல்யாண சேலையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போறவளே. சூப்பர் சார். தேங்க்யூ. சூப்பர் சார். இன்னைக்கு கொஞ்சம் வைபா ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சூப்பராக போயிடுச்சு. செஃப், இன்னைக்கு நம்ம ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? இப்போ நம்ம பீட்ரூட் ஸ்டேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நல்லா அழகாக ஷேப் நம்ம இருக்கிற மாதிரியான பீட்ரூட் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுங்க. எனக்கு கிடச்சிச்சு. இல்லைனா நீங்கள் ரவுண்டாக கிடச்சா அழகாக ரவுண்டாக, ஓவல் ஷேப்பில் கிடச்சா ஓவல் ஷேப்பில் நல்லா இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். லைக் ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பீஃபோட ஃபீலிங் கிடைக்கும். அதனால் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அழகாக ரவுண்டாக சென்டர் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதுதான் அதோட மெயின். அதுக்கப்புறம் இதை நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு பிளாக் பெப்பர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஆப்ஷன். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு நம்ம அதிகமாக தேவைப்படும்.
ஸோ வெஜிடேரியனுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். அதே மாதிரி ஸ்பைஸியும் கூட சில்லி ஃப்ளேக்ஸும் ஆப்ஷன் தான். நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஆலிவ் ஆயில் அண்டு ஊசிஸ்டர் சைன் சாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பீஃபுக்கு வந்து அந்த சாஸ் போட்டு போனோம். அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது ஒன்று மட்டும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீட்ரூட்டை பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே சார். பிளான்ச் மீன்ஸ் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இந்த பீட்ரூட்டை ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறோம். ஓகே சார். அதுக்கப்புறம் அதை மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார். நம்ம பண்ணிட்டு இருக்க நேரத்தில் சார்கிட்ட மறுபடியும் ஒரு அழகான பாடலோட ஆரம்பிச்சிடலாம். ப்ளீஸ். ஓகே பாடுங்க சார். சொல்லுங்கள். உங்களுக்கு பழைய பாட்டெலாம் பிடிக்குமா? எப்போ நான் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற டயத்துலலாம் பழைய பாட்டு கேட்டு போகிற பழக்கம். நான் சொல்கிறது ரொம்ப பழைய பாட்டு. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் முன்னாடி வந்த பழைய பாட்டு பிவி ஸ்ரீனிவாசனுடைய ஒரு அருமையான பாட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. பாடும் பறவை கூட்டங்களே, பச்சை ஆடை தோட்டங்களே, விண்ணில் தவழும் மேகங்களே, போதல் கலந்த ராகங்களே, ஓர்வழி கண்டோம் ஒரு மனமானோம், வாழிய காதல் பாடுங்களேன். ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா, வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா. சூப்பர் சூப்பர் சார். ஓல்ட் இஸ் கோல்டு எப்பயுமே சொல்கிறது தான் சார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சிட்டீங்க ஷோவை. செஃப், இன்னைக்கு நம்ம வந்து ரெசிபி ஆரம்பிச்சாச்சு. நம்ம இப்போது ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம். இதை பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம் பீட்ரூட்டை. ஓகே சார். பிளான்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி மேரினேஷன் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ப்ராசஸும் அதே மாதிரி தான். நான்வெஜ் எப்படி செய்கிறோமோ அதே ப்ராசஸ் தான். ஆமாம். பீஃபுக்கு வந்து நம்ம பிளான்ச் பண்ண மாட்டோம். Okay, அது ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிவிட்டு அழகாக மேரினேஷன் பண்ணி வைப்போம் ரெஸ்டிங் டைமை. இது வந்து கொஞ்சம் டெண்டர்னஸ் ஆகிறதுக்காக லேசாக பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம். பிளான்ச்னா நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். லேசாக சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு, அதாவது அரை வேக்காடுக்கும் 1/4 வேக்காடுக்கும் கொஞ்சம் கம்மியாக. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை லூஸ் ஆகி நம்ம போடுற மேரினேஷன் அழகாக உள்ளே போகும். ஸோ அதுக்காக அதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ். அதே சேம் டைம் அது கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே. ரொம்ப குக் ஆகாது. ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் இதை எடுத்துடலாம். சூப்பர் சார். எஸ். அது குக் ஆகிற டயத்தில் சார் கிட்ட மறுபடியும் ஒரு அழகான ஓல்டு ஸ்கூல் பாட்டில் போயிடலாம். ப்ளீஸ். செஃப், நீங்கள் கேளுங்க செஃப். சந்திரபாபு சாரோட பாட்டு உங்களுக்கு ஏதாவது நல்ல பாட்டு ஒன்று பாடுங்களா? அழகாக நல்ல அருமையான தத்துவ பாட்டை பாடிடுவோம் ப்ளீஸ். அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கன்னியின் மடியில் சாய்வதும் இன்பம். அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கன்னியின் மடியில் சாய்வதும் இன்பம். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். பிடிச்சதா செஃப் உங்களுக்கு இந்த பாட்டு? சூப்பர் சார், நல்லா பாடினீங்க. ரொம்ப நன்றி செஃப். இப்போ நம்ம பீட்ரூட் வெந்துருச்சா செஃப்? அதான் 1/4 வேக்காடுக்கும் கம்மியாக. ஓகே. அப்போ ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது சார்? ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஓகே. பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு அழகாக பீஃப் மாதிரியே இருக்கா? ஆமாம், அருமையாக இருக்கு செஃப். இந்த மாதிரி நம்ம அழகாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், ஓ, சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், கோல்டு வாட்டரில் லைட்டாக ரன்னிங் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மேரினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஜூஸியாக எப்படி பீஃப்லேருந்து இந்த பிளட்டு
இது ஆகும், ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி அழகாக ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பீட்ரூட் ஸ்டேக் நம்மளோட ஸ்பெஷல். இப்போ இதுக்கு எப்படி மேரினேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்தால் டூத் பிக்கை வச்சு இதை சின்னதாக குத்தி விட்டுறணும். அப்போ தான் நம்ம போடுற மேரினேஷன் அழகாக உள்ளே போகும். இப்போ நான் ஃபோர்க் வச்சு பண்ணுறேன். ஹோல்ஸ் போட்டாச்சுன்னு சொன்னால் நம்ம போடுற மேரினேஷன் அழகாக உள்ளே போகும். ஃப்ளேவரிங் ஏஜென்ட் கூட நம்ம அதிகமாக போட போகிறதில்ல, ஜஸ்ட் 2 ஹெர்ப்ஸ் மட்டும்தான் போட போகிறோம், அதுவும் லைட்டாக போட போகிறோம். பெப்பர் சொன்னேன் இல்லைங்களா, ஊசிஸ்டர்ஷைன் சாஸ். இது ஆக்சுவலாக இதோட ஆரிஜின் நம்ம ஊர்லேருந்து தான் எடுத்தது. இது வந்து கான்டி குசின்ஸில், யூரோப்பியன் குசினில் இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாஸாக இருக்குது. புளி தான் இது, வேறு எதுவும் இல்லை. இதை வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க ஊசிஸ்டர்ஷைன் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காத பட்சத்தில் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. வீட்டில் செய்யணும்னாலும் செய்யலாம். அழகாக கருப்பு புளி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் சுகரு இல்லைன்னா நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட போட்டுக்கலாம். வெல்லம் ரொம்ப நல்லா இருக்கும், போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மேரினேஷன் பண்ணிட்டோம். மீன் வயல் இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் பாயில் பண்ணி எடுத்துடலாம். லைக் நம்ம வந்து இதுக்கு ஆப்டாக கலர் காம்பினேஷனுக்காக கேரட்டு பீன்ஸ் மட்டும் போடுறோம். ஓகே. நீங்கள் ப்ராக்கலி இல்லை ஜுக்கினி இல்லை கலர் கேப்சிகம் இல்லை வெங்காயம் தக்காளி தான் போடணும் உங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அழகாக ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு இன்னோவேஷன் டிஷ் தான், இது அத்தன்டிக்காக கிடையாது. ஸோ மார்னிங்கில் சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல டிஷ். லைட்டாக இருக்கும், நியூட்ரிஷன் வேல்யூவோடு இருக்கும், பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த பிளேட்டிங்கை பார்த்தாலே பிள்ளைங்க அப்படி சாப்பிடுவாங்க. செஃப், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸை பாயில் பண்ண போகிறோம். இதை பிளான்ச் பண்ண போகிறதில்ல, இது வந்து நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ணணும். ஏன்னா இதை சாப்பிட போகிறோம். ஓகே. ஸ்ட்ரைட்டாக பாயில் பண்ணிவிட்டு பட்டரில் சாத்தே பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். ஓகே. ஸோ அந்த பாயில் ஆகிட்டு இருக்க அதே கேப்பில் இந்த பீட்ரூட்டை மேரினேஷன் பண்ணி வச்சோம். அழகாக மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு 8 to 10 மினிட்ஸ் இது அழகாக ஊற விட்டாச்சு. இப்போது இதை நம்ம தவாவில் வைக்க போகிறோம். அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கிரில் இருந்துச்சுன்னா வச்சிங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக உங்களுக்கு பீஃப் மாதிரியே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கிரில் இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நம்ம ஃப்ளாட் கிரில்லில் கூட போட்டுக்கலாம். மீன்ஸ் தோசைக்கல்லில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரி வரியாக இருந்தால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம், கீலையும் போட்டுக்கலாம். நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது சீக்கிரமாக கலர் கிடைக்குன்றதுக்காக நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம். எல்லாமே ஹெல்தி திங்ஸ் தான், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் எதுக்கு போடுறோம்? ஆலிவ் ஆயில் அதோட ருசியை என்ஹான்ஸ் பண்ணோம். இன்னொன்று நம்ம மேரினேஷனில் அதுதான் இருக்குது. ஸோ அது ஒரு டேஸ்டிங் ஏஜென்ட் மாதிரி நமக்கு அது. சூப்பர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ஜூஸியாக பாருங்கள். இதோட மேரினேஷன்லேயே அழகாக குக் பண்ண போகிறோம். அருமை. ஆஹா. செஃப், எஸ், குக் ஆகிற டயத்தில் நம்ம சார் கிட்ட ஒரு அழகான பாடல் கேட்கலாமா? ப்ளீஸ் சார். மறுபடியும் ஒரு அருமையான பழைய காலத்து பாடலாம் ஒன்று பாடுங்க சார். பாடிடுவோம். கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சு கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சு கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சிமிழே, பொங்கி பெருகும் தங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சூப்பராக பண்ணுங்க சார். தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பீஃபில் எப்படி அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குமோ அதே மாதிரி கரெக்ட். ஆமாம் சார், அப்படியே நான்வெஜ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது சாதாரண டிஷ்ஷு தான், அது அழகாக நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. செஃப், இந்த ரெசிபி வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து ஒரு டயட் ஃபுட்டாகவே கொடுக்கலாம். தாராளமாக சாப்பிட்லாம். காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆப்டான லைட் ஃபுட்டு. ஆமாம் செஃப், நீங்கள் என்ன ஆயிலும் வந்து ஆலிவ் ஆயில் தான் போட்டிருக்கீங்க. ஆமாம். பட்டரும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் செஃப், இது ஒரு குக்கிங் டைமும் பாயிலிங் டைமும் சொல்லுங்கள் செஃப், நம்ம நேரம் இருக்குது. இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 சென்டிமீட்டர் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் போதும் திக்னஸ். பிளான்ச் பண்ணி
அதே மாதிரி 2 மினிட்ஸ் பிளான்ச் பண்ணி எடுத்தாச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமம் இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ், ரெஸ்டிங் டைம் 1 மினிட், 5 மினிட்ஸ் போதும், அழகாக ரெடி ஆயிடும். மீன்வைல் நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த கேரட் பீன்ஸ், இதை பாயில் பண்ணி எடுத்துட்டோம். அதே பேனில் இந்த சாஸ் கூடயே லைட்டாக அப்படி டாஸ் பண்ணி இது கூட நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி பிளேட்டிங் பண்ணுறது, இதுக்கான சாஸ் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். செஃப், நீங்க பிளேட்டிங் பண்ற அந்த டயத்துல சாரிட்ட வந்து ஒரு அழகான பழைய பாடல் வந்து கேட்டலாமா செஃப்? ப்ளீஸ். இது ஒரு காதல் பாட்டு, ஆனால் இந்த திறமைக்கேற்ற ஒரு வரிகளை கொண்ட பாட்டு. கலையே உன் விழி கூட கவி பாடுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்கச்சிலையே உன் நிழல் கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, நிலவோடு விளையாடும் தாரா உன்னாலே, அலை மோதும் வேலை வாராய் முன்னாலே, இணையாரும் இல்லையே எழில்மே உன்மேனி, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்கச்சிலையே உன் ஒளி கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே. சார் சூப்பர் சார், நல்ல அருமையான பாடல், நல்லா அழகாக இருந்துச்சு சார். தேங்க்யூ செஃப். நம்ம பிளேட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? இப்போ பார்த்தீங்களா அழகாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே சாஸ் வச்சுருக்குறோம். நீங்கள் க்ரீம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு க்ரீமே போதும், அழகாக திக்கான க்ரீம். ஹெவி க்ரீம் இருந்துச்சுன்னா அது போதும் உங்களுக்கு. நம்ம இப்போ இந்த ஒயிட் சாஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் சீஸ் சாஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம். இதிலே கிரேட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு பட்ரு வேணால் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ எது பிடிக்குதோ அதில் சேர்த்துக்கலாம். இதில் சாஃப்ரன் போடலாம். ஸோ இது கூட நாங்கள் இந்த பிளேட்டிங்காக பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஆயில் கொஞ்சமும், பெஸ்தோ பார்ஸ்லி பெஸ்தோன்றது வந்து பார்த்திங்கன்னா பைனட்ஸு பார்ஸ்லி இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி, கார்லிக் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம். ராவாக தான் இருக்கும் அதோடய ஃப்ளேவர். அதில் இருக்க ஆயில் இது ஏன்னா சாப்பிடும்போது வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அதுக்காக இதில் வந்து ஸ்பைசி நமக்கு கிடைக்கும் இந்த ரெட் சில்லி ஆயில் பண்ணும்போது. நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது நம்மளோட பீட்ரூட் ஸ்டேக் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி அழகாக பிளேட் பண்ணுறது, நம்ம அம்பாசிடர் பல்லவாவுக்கு வர ஒவ்வொரு கெஸ்ட்டும் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க, நம்மளோட ஷெஃபுங்களோட சிக்னேச்சர் ஓன் இன்னோவேஷன் டிஷ்ஷஸ்லாம் எப்படி அவங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்றதுக்கு காரணம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளோ அழகாக எங்கள் டீம் அழகாக அதை பண்ணுவாங்க. இப்படி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். எங்கள் டீமுக்கு வர கெஸ்ட்டும் நாங்கள் அழகாக ட்ரீட் பண்ணுவோம். ப்ளஸ் அவங்களுக்கு இந்த ரெசிபியும் கேட்குறாங்கன்னா நாங்கள் கொடுப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளேட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதும் முக்கியம். நம்ம சாஸ் போடும்போது அழகாக உள்ளே இருக்கும், வெளியில் சிந்தாமல் சிதறாமல் இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ சென்ஸோடு அழகாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எலகண்ட்டாக இருக்கும். நம்ம இது மேலே எதுவும் போட போகிறதில்ல. போட்டோம்னா அதோட லுக் நம்ம கவர் பண்ணிடுவோம். அதனால் அழகாக ஓரத்தில் இதுக்கு தேவையான அளவு சாஸ் நம்ம போடுறோம். பார்த்தீங்களா, ஒயிட் சாஸ் அழகாக நம்ம சுற்றிலும் போட்டிருக்கிறோம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதில் ரெட் சில்லி ஆயில், இது வந்து கார்னிஷ்காகவும் ப்ளஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அதிகமாக காரம் வேணும்னா இதை அதிகமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக போட்டுக்கலாம். இதோட கலர் காம்பினேஷனே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் வாசனைக்காக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெஸ்தோ ஆயில் நல்லா அழகாக க்ரீனாக இருக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம ஆல்மோஸ்ட் லைக் இந்தியன் ஃப்ளாகோட கலர் மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும் பிளேட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது கூட இன்னும் நமக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் ஆட் ஆன் வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நாங்கள் என்ன வைக்கிறோன்னா கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும்தான் வைக்கிறோம், சிம்பிளாக முடிக்கணுன்றதுக்காக. ஸோ அதையும் ஃபேன்சியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி கட்டிங் வருதோ. நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி டவர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா எலகண்ட்டாக இருக்கணுன்னாலே பொதுவாக அந்த டவர் ஷேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் டிஷ் தான், நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோன்றது தான் விஷயம். சாதாரண டிஷ்ஷை தான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் அவங்களோட எஃபர்ட், அவங்களோட ஆர்ட் அதுக்கு தான் வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு சொல்லித்தரோம். ஓகே, இது மேலே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லீக்ஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ரௌன் ஆனியன் இருக்குன்னா ப்ரௌன் ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க.
லீக்ஸ் இருந்துச்சுன்னா அழகாக அதை ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு அழகாக இப்படி மேலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக இது இன்னும் ஷைனிங்காக வேணுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மேலே. இதை பார்த்துட்டு யாரும் இக்னோர் பண்ணிவிட்டு போகவே முடியாது. இப்போது நம்ம அழகாக பிளேட்டிங் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு டேஸ்டிங் கொடுக்குறேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உங்களால் பண்ண முடியுமோ இதை விட நீங்கள் நல்லா பண்ண முடியும்னா தாராளமாக நல்லா பண்ணி உங்களோட வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷப்படுத்தி கொடுங்க. செஃப் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு பீஃப் ஸ்டிக் ஒரு நான்வெஜ்ஜோட லுக்கு தான் இருக்குது. ஸ்மெல்லும் அந்த மாதிரி தான் வருது. பீட்ரூட் ஸ்மெல்லு சுத்தமாக வரல. சாப்பிட்டு பார்க்கலாம். நான் உண்மையாக சொல்கிறேன், பீட்ரூட் நான் சாப்பிடவே பிடிக்காது எனக்கு செஃப். ஏதோ ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அருமையாக இருந்தது. தேங்க்யூ. சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, செஃப் வந்து இதை பீட்ரூட்னு சொன்னால் தான் எனக்கு தெரியுது. ஒரு நான்வெஜ் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ, என்ன ஒரு டெண்டரில் சாப்பிடுவோமோ அதே டெண்டரில் அப்படியே இருக்குது. மக்களே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணியே ஆகணும். பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொன்னவங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள். பீட்ரூட்டா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சாப்பிட்டு மெய் மறந்து போயிடுவாங்க. நானே அதுக்கு ஒரு உதாரணம். செஃப் சூப்பரான ஒரு ரெசிபி கொடுத்து அசத்திட்டீங்க. தேங்க்யூ. இது வந்து இதய மாதிரி இருக்கிறதுனால நல்லா இதயத்தை கவர்ற மாதிரி சார் ஒரு பாடல் கொடுத்து எங்களை அசத்திடுங்க. பாடிடுவோம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம். சார் சூப்பரான ஒரு பாட்டை கொடுத்து அசத்திட்டீங்க. செஃப் ஒரு அருமையான ரெசிபியும் ஹெல்த்தியான ரெசிபியும் நம்ம நேர்களுக்கு கொடுத்து அசத்திட்டீங்க. நேரிலே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்த எபிசோடில் வேற ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.